சேர சோழ பாண்டியர்கள் சண்டை அப்படி இப்படின்லாம் பார்க்கும்போது பெருசாக நோ தெரிகிற மாதிரி இருக்கும். தஞ்சாவூர்லேருந்து ஒரு குரூப்பு போய் மதுரைக்காரனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. மதுரையிலேருந்து ஒரு குரூப்பு கிளம்பி போய் கோயம்புத்தூர்காரனை அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா மதுரைக்காரனுக்கும் இந்த தஞ்சாவூர்காரனும் சேர்ந்து போய் கோயம்புத்தூர்காரனை அடிச்சிருக்கான். இல்லை கோயம்புத்தூர்காரனும் மதுரைக்காரனும் சேர்ந்து வந்து தஞ்சாவூர்காரன் அடிச்சிருக்கான். இவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து ராஜராஜ சோழன் வந்து அமரபுஜங்க பாண்டியனை வென்று விட்டார், எவ்வளோ பெரிய வீரம் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க. ராஜராஜ சோழன் ஜெயிச்சது தமிழனுக்கு பெருமைனா, பாண்டிய மன்னன் தோற்று போனது தமிழனுக்கு சிறுமையா? சோழர்களின் தாக்கம் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பக்கமும் இருக்குது. ரொம்ப வீரமானவர்கள் போலவே. அப்படி கிடையாதுமா, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முக்கியம். போர் புரிஞ்சு ஒரு நாட்டை கைப்பற்றுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு படைபலம் வேணும். இல்லை, படைபலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் சோழர்கள் உருவாக்குனதுனால தான் அவங்களால சுமார் 432 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியுது. அவ்வளவு வீரமானவர்கள் தமிழர்கள் நினைக்கும் போது பெருமையா இருக்கு. அவ்வளவு வீரமான தமிழர்கள் தான் வெள்ளக்காரன் அடிமையா இருந்தாங்க. அது பிரிவினை இல்லை சார். அது என்ன பிரிவினை? ஜாதி மதத்தை காட்டி நம்மளை பிரிச்சுட்டாங்க, அதனால ஈஸியாக ஆண்டுட்டாங்க. ஜாதி மதத்தை உங்களுக்கு ஏற்றுக்க சொல்லி சொன்னது யாரு? அப்போ அந்த இடத்த நோக்கி உங்க கேள்வி வைக்கணும். அந்த சாதியெல்லாம் ஏற்றுக்க சொல்லி உங்களை மண்டையை கழுவி ஏமாத்தினது யாரு? அதான் இப்போ சொன்ன மாதிரி உண்மையிலுமே வந்து முகலாயர்களாகட்டும் இல்லை வேற யாராகட்டும் உள்ள நுழைய கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பு அரணாக இருந்ததா தமிழ்நாடு? அப்படிலாம் ஒரே வரியில பொசுக்குன்னு முடிச்சிட்டீங்க. எவ்வளவு வீரம் தெரிந்த மண்ணு நான் ரொம்ப தமிழச்சி பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவுரங்கசீப் காலத்தில் மொத்தம் இந்த இந்தியாவும் ஒரே கண்ட்ரோலில் தானே இருந்தது. ஆப்கானிஸ்தானில் தொடங்கி தமிழ்நாடு வர எல்லாமே அவுரங்கசீப் கண்ட்ரோலில் தானே இருந்தது. அப்போ இந்த போர்கள் வந்து 2 காரணம் தான். ஒன்று வந்து பெரிய நிலப்பரப்பாக இருந்தால் நிறைய வரி வசூல் பண்ணலாம். நிறைய வரி வசூல் பண்ணால் பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம். அப்போ பாதுகாப்பை உறுதிப்படுத்தினா நிறைய வரி வரும். நிறைய வரி வந்தால் தான் மன்னருக்கு காசு. சோழர் நாட்டு எல்லையை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்தியாவோட ஈஸ்டர்ன் பார்டர் ஃபுல்லாக போய் பர்மா வர போய் அப்படியே மலேசியா அப்படியே போய் அந்த கேதா அப்புறம் கம்போடியா இந்த பகுதியெல்லாம் சுற்றிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இலங்கையோட கடற்கரைகள் இப்படி ஒரு ரவுண்டாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே தான் வங்காள விரிகுடா கடல் இருக்குது. அப்போ வங்காள விரிகுடா கடலில் சோழர்களுக்கு தெரியாமல் யாரும் உள்ளே வந்து கடற்கொள்ளையர்கள் உள்ளே வர முடியாது. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு TS கிருஷ்ணவேல் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். பொதுவாகவே இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் ரொம்ப புகழ் வாய்ந்தவர்கள், ரொம்ப வீரத்துக்கு பேர் போனவர்கள். குறிப்பாக சோழ மன்னர்கள் கட்டடக்கலையில் வந்துட்டு ரொம்ப திறமை வந்தவர்கள். தஞ்சை பெரிய கோவிலாகட்டும் இல்லை அவங்க கட்டின நிறைய கோவில்கள் வந்து சான்றாக சொல்லலாம். அவங்களுடைய எல்லா பக்கமுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு பிளாக் சைடு, அதாவது மறுபக்கம் அப்படின்றது எதுவுமே இருக்காதா? எப்பவுமே நன்மை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா சார்? அப்படி நம்ம பொத்தாம் பொதுவாக நீங்கள் பேச முடியாது. அதாவது மன்னர்களை பொறுத்தவரை அவர்கள் மன்னர்கள், அவ்வளோதான். இதில் வந்து இந்த மன்னரோட பெருமை, தமிழரோட பெருமை, தமிழரோட சிறப்பு அப்படின்லாம் பேசுகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவராக ரொமான்டிசைஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் சண்டை அப்படி இப்படின்லாம் பார்க்கும்போது பெருசாக நோ தெரிகிற மாதிரி இருக்கும். என்ன நடந்திருக்கு? தஞ்சாவூர்லேருந்து ஒரு குரூப்பு போய் மதுரைக்காரனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. மதுரையிலேருந்து ஒரு குரூப்பு கிளம்பி போய் கோயம்புத்தூர்காரனை அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா மதுரைக்காரனுக்கும் இந்த தஞ்சாவூர்காரனும் சேர்ந்து போய் கோயம்புத்தூர்காரன் அடிச்சிருக்கான். இல்லை கோயம்புத்தூர்காரனும் மதுரைக்காரனும் சேர்ந்து வந்து தஞ்சாவூர்காரன் அடிச்சிருக்கான். இவ்வளோதான் விஷயம். அதை வந்து இப்போ வந்து ராஜராஜ சோழன் வந்து அமரபுஜங்க பாண்டியனை வென்று விட்டார், எவ்வளோ பெரிய வீரம் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க. அப்போது ராஜராஜ சோழன் ஜெயித்தது தமிழனுக்கு பெருமைனா, பாண்டிய மன்னன் தோற்று போனது தமிழனுக்கு சிறுமையா? கரெக்டா? ராஜராஜ சோழன் சேர மன்னனை ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு பெருமை அப்படின்னு சொன்னால், சேர மன்னன் தோற்று போனது தமிழர்களுக்கு சிறுமையா? இந்த கேள்வி வருதா? ஸோ இது வந்து அந்த காலத்தோடு பொருத்தி பார்க்கணும். அந்தந்த காலத்துக்கு ஒவ்வொரு விதமான நியாயங்கள், நீதி, சட்டங்கள். அன்னைக்கு சரின்னு சொன்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி சரின்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் அன்னைக்கு தப்புன்னு சொன்னதை கூட இன்றைக்கி சரின்னு சொல்லலாம். அப்படின்ற மாதிரி காலத்துக்கு காலம் மாறும். சரி தவறுன்றது அந்தந்த காலகட்டங்களை பொறுத்தது தானே தவிர
இது வந்து ஒருத்தரோட பெருமை இன்னொருத்தரோட சிறுமை அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மன்னன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா அந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த அடிமை முறையை அப்படி இப்படின்லாம் நிறைய இருந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நைட்டு நல்ல நிம்மதியாக வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம், விடிஞ்சு பார்த்தா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம்னு இருந்தால், இல்லை உயிரோடு இருந்தாலும் வேற ஒரு ஊருக்கு நம்மளை தூக்கிட்டு போய் அங்கே அடிமையாக நம்மளை கொண்டு போய் விட்டு அங்கே உள்ள கஷ்டமான வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? நைட்டு படுக்க போகும்போது அந்த பெண் வந்து ஒரு பெரிய பணக்கார வணிகரோட மகளாக இருக்கலாம். காலையில் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்து நாட்டில் அடிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து என்ன ஆகும்? அப்படி தான் அன்றைக்கி இருந்தது. புரியுதுங்களா? அப்படி தான் அன்றைக்கி இருந்த சூழல். அப்போது அதான் ஃபேமஸாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்று அப்படின்னு கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி பக்கத்தில். அந்த பழமொழியே எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னால், கப்பலில் பொண்ணு வந்தது, ஆனால் வந்தது. எப்படி வந்திருக்கு? படையெடுத்து போவாங்க, அங்கே ஜெயித்தோடனே அங்கே இருக்கிற பெண்களை, ஏன்னா ஆண்களை பெரும்பாலும் கைதியாக கூட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவன் இங்கே வந்து உள்ளூரில் வந்து கலடா பண்ணிகிட்டு இருந்தானா என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். ஒரு 10,000 பேரை இன்னொரு நாட்டிலேருந்து பிடிச்சி கூப்பிட்டு வந்து தஞ்சாவூரில் கொண்டாந்து அடிமையாக வச்சுருந்தாங்கன்னா அந்த 10,000 பேர் ஒன்றா சேர்ந்து கலவரம் ஆகிடும். ஆனால் அடிமைகள்லாம் வச்சு தானே சார் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா ராஜாவும் அது தானே செய்வாங்க. அது வந்து அடிமைன்னு அவங்க சொல்கிறது வந்து எதை மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த மேனுவல் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேலைகள் செய்கிறதுக்கு தான் இருப்பாங்க. அதை உட்காந்து டிசைன் பண்ணது அதெல்லாமா அவங்க பண்ண போகிறாங்க, அவங்க பண்ண போகிறது கிடையாது. அதாவது பொதுவாகவே ஒரு ராஜா ஒரு இன்னொரு இடத்துக்கு படையெடுத்து போனால் என்ன பண்ணுவார், அங்கே ஜெயிச்ச உடனே அங்கே இருக்கிற ஆண்கள் பூராத்தையும், அதாவது 14-15 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் யாராக இருந்தாலும் எல்லாரையும் கொண்டு வருவாங்க. ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக இருந்தால் அவங்களால வேலையெல்லாம் செய்ய முடியாது, அவங்கள அப்படியே விட்டு வந்துடுவாங்க. மிச்சம் இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் பிடிச்சி வந்துடுவாங்க. அப்போ குழந்தைகளாக இருக்கும்போதே அவங்கள வந்து அந்த அடி உதைக்கி பயந்து பயந்து அவங்க எவ்வளோ வயசானாலும் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது நீங்கள் சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு போனோடனே நம்ம வந்து அந்த சூழலுக்கு நம்மளால் செட் ஆக முடியாது. ஆனால் ஒரு 1 hour 2 hour ஆயிடுச்சுன்னா வேறு வழியில் இவங்க கூட தான் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் வந்துடும். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பேசி பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ கொண்டு போய் ஒரு இடத்துல அடிமையாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு மாதம் திமிரிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சோத்துக்கே வழியில் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணவும் முடியாது, நம்மளை காப்பாற்ற யாரும் வரப்போகிறது இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அந்த வாழ்க்கையில் செட் ஆகிடுவாங்க. அப்போ சோழர்களுக்கு பொற்காலம்னு சொன்னோம்னா அப்போ வேறு யாருக்கெல்லாம் வந்து அது இருண்ட காலமாக இருந்திருக்கும்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? கண்டிப்பாக. எல்லாரும் குறிப்பாக சோழர்களை குறிப்பாக சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, சோழர்கள் வந்து இருக்கிறதுல தமிழ்நாட்டில் பகுதியில் இருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவங்க. அதாவது இங்கே பார்த்தோம்னா தென்னிந்தியா முழுக்க அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. வட இந்தியாவிலையும் அந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அதனால தான் அதுக்கு பேரே வந்து சோழமண்டல கடற்கரைன்னு பேர். அதை வந்து இங்கிலீஷ்காரன் சொல்ல தெரியாமல் அதை கோரமண்டல்னு பேர் மாற்றிட்டான். அது ஒரிஜினல் பேர் வந்து சோழமண்டல கடற்கரை தான். அது சோழமண்டலம்னு சொல்ல தெரியாமல் கோரமண்டல் அப்படின்னு அவன் மாற்றிட்டான். அதனால நம்ம கோரமண்டல் கோஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த சோழர்களின் தாக்கம் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பக்கமும் இருக்குது. ரொம்ப வீரமானவர்கள் போலவே? அப்படி கிடையாதுமா, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முக்கியம். இப்போ போர் புரிஞ்சு ஒரு நாட்டை கைப்பற்றுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு படைபலம் வேணும்? இல்லை, படைபலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது. படைபலம்ன்றது வந்து போர் தொடுப்பதற்கு தான் யூஸ் ஆகும். அதற்கு பிறகு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்னு ஒன்று வேணும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் சோழர்கள் உருவாக்குனதுனால தான் அவங்களால சுமார் 432 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடிஞ்சுது. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து படையெடுத்து வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டாங்க, துப்பாக்கி வச்சுருந்தாங்க, பீரங்கி வச்சுருந்தாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ துப்பாக்கி பீரங்கி வச்சு தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டார்களா? கிடையாது. அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதன் மூலமாக தான் அவங்களால ஆட்சி செய்ய முடியுது. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தது வந்து 1632 தான் வராங்க. 1620 வராங்க. ஓரளவு எஸ்டாப்ளிஷ் ஆகி உட்கார்றது 632க்கு மேலே தான் உட்கார்றாங்க. ஆனால் துப்பாக்கி பீரங்கிலாம் நமக்கு பாபர் காலத்துலேயே வந்துருச்சு. இந்தியாவுக்குள்ளே துப்பாக்கி பீரங்கி எப்போ அறிமுகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாட்டில்
1499 அறிமுகமாயிடுச்சு. வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வரும்போதே பீரங்கி துப்பாக்கியெல்லாம் நமக்கு தெரியும். சரியா? அப்போ அதுக்கு ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் பிரிட்டிஷ்காரன் வரான். வட இந்தியாவில் பார்த்தோம்னா 1526 பாபர் உள்ளே வந்துட்டார். பாபர் வரும்போதே பீரங்கி துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு தான் வர்றாரு. ஸோ வெள்ளைக்காரன் வர்றதுக்கு ஒரு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவில் பீரங்கி துப்பாக்கியெல்லாம் தெரியும். ஸோ வெறுமனே பீரங்கி துப்பாக்கி வச்சு தான் அவன் ஜெயிச்சான்றது கிடையாது. அப்போது சோழர்களும் அதே போல தான். அவங்க வந்து படை வச்சுருந்தாங்கன்றதுனால ஜெயிச்சாங்கன்றது கிடையாது. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இருந்தது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் வந்து கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணதுனால தான் அது அந்த அத்தனை ஆண்டு காலம் அந்த ஆட்சி தாக்கு பிடிச்சது. இல்லைன்னா தாக்கு பிடிக்காது. அதே மாதிரி சார் இப்போ நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ இமேஜ் ஆகட்டும் இல்லை வேறு யாராவது ஓவியர்கள் வரைவதாகட்டும் அப்படியே ராஜாக்கள்லாம் 6 பேக் வச்சு பயங்கர கம்பீரமாக வீரமாக வாட்டம் சட்டமாக ஹைட்டாக வரைகிறாங்க பார்க்குறாங்க. நம்ம பார்க்கும்போது இப்படி தான் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு. உண்மையிலேயே அந்த காலத்து சோழ மன்னர்களாகட்டும் பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்களும் அப்படி தான் இருந்தாங்களோ? அவசியமும் கிடையாது. அப்படிதான் இருந்தாங்க. தொப்பையெல்லாம் இருந்திருக்காதா? இல்லைம்மா, ஒரு ராஜராஜனோட பெயிண்டிங் ஒன்று இருக்குது அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் மேலேயே. அதில் நல்லா தொப்பையாதவர் தான் இருப்பார் அவர். சரியா? அதே போலவே நீங்கள் திருமலை நாயக்கர் இது அந்த ஓவியங்கள் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாவும் தொப்பையோடு தான் இருப்பாங்க. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பாருங்கள். அது முழுக்க திருமலை நாயக்கரால் புதுப்பிக்கப்பட்ட கோயில். அங்கே அவர் திருமலை நாயக்கரோட சிற்பமே இருக்குது. அந்த சிற்பமே அவர் வந்து நல்ல பெரிய தொப்பையோடு தான் இருப்பார். அந்த திருமலை நாயக்கர் காலத்தில் அவர் தான் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லான ராஜா. இவ்வளோ இதுக்கு அக்பர், ஜஹாங்கீர் எல்லாரும் போர்ட்ரேட்டும் எடுத்து பாருங்க, எல்லாருமே தொப்பையோடு தான் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு காட்டின ஃபோட்டோலாம் ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப 6 பேக்கோட தான் காட்டியிருக்காங்க. நீங்கள் ஜஹாங்கீர் ஃபோட்டோ ஓவியங்களை தேடி பாருங்க, அக்பரோட ஓவியங்களை தேடி பாருங்க, எல்லாருமே தொப்பையோட தான் இருப்பாங்க. அதுக்கு விதிவிலக்கு யாரை சொல்லலாம்னா பாபரையும் அவுரங்கசீப்பையும் சொல்லலாம். அவங்கெல்லாம் கொஞ்சம் மெலிந்த தேகம் படைத்தவர்கள். பாடிக்கும் வீரத்துக்கும் மூளைக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா? மூளை எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி அவங்க திட்டமிடுறாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றதுல தான் அந்த ரிசல்ட் இருக்கே தவிர அவங்களோட உடல் வலுவிலையோ அதுன்றதெல்லாம் வந்து சொல்கிறது எல்லாமே போய் அதெல்லாம் சும்மா ஒரு உயர்வு. நம்மளுக்கு அந்த கட்டபொம்மனே பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி அந்த பேசின டைலாக், அவர் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வச்சு தான் ஒரு வேளை இப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு இமேஜினேஷனுக்கு போக முடியுது இல்லைங்களா? ஆமாம், அது திரைப்படங்களில் காட்டும்போது அப்படி தான் காட்டுவாங்க. கண்டிப்பாக அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எல்லா ஊர்லேயும் எல்லா ராஜாவும் 6 பேக்கில் தான் இருந்தாருன்னு கிடையாது. இங்கேன்னு இல்லை, அது ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசனாக வந்து ஒரு முடிசூட்டப்படுறாரு அப்படின்னு சொன்னோம்னா நாட்டை வந்து ஆளணும், தன் கீழே வந்து நாடுகள்லாம் இருக்குது, மக்கள் ஆளணும் தான் நினைப்பாங்க. நம்ம போருக்கு போனால் வந்துட்டு வெற்றி தோல்வி எது வேணாலும் வரும், உயிரிழப்புகளும் ஏற்படும். அப்படின்ற பட்சத்தில் நாட்டை ஆள்வதற்கு விருப்பப்படுவாங்களா, இல்லை போருக்கு விருப்பப்படுவாங்களா, இல்லை போர் வந்து கட்டாய சூழ்நிலையினால அவங்க போருக்கு போக வேண்டிய நிலைமை வருதா? எதுக்காக உயிரை பணையம் வச்சு அப்படி போய் போருக்கு போகிறாங்க சார்? வேற ஒன்றும் கிடையாதுமா, அவங்களுக்கு வரி வசூல் பண்ணுறதுக்கு தேவையான இடங்கள் பெருசாக வேணும். ஏன்னா அந்த காலத்தில் எங்கே திரும்பினாலும் ஒரே பொண்ணு பொருளும் கொட்டி இருக்குமா, அதாவது ஒரு கோழி விரட்டினா கூட கம்மலை கழட்டி போட்டு கோழி விரட்டுவாங்கலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பாடல்களில் எழுதப்பட்ட விஷயம்னு வச்சிங்களேன். அதாவது அரசர்களுக்கு தமிழ்நாடு அவ்வளோ வளமையாக இருந்துச்சான்னு கேட்குறேன். அதெல்லாம் தெரியாதுமா, அது வந்து சும்மா பாட்டு தானே. ஒரு பழைய இலக்கிய பாடலில் அப்படி ஒரு காட்சி வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை உடனே அப்படியே நம்ம லிட்டரலாக எடுத்துக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னா போர்கள் தொடுக்கப்படுவது எதற்காக அப்படின்னா தங்கள் நாட்டு வணிகத்தை உறுதி செய்வது. தங்கள் நாட்டு வணிகர்கள் தொல்லை இல்லாமல் பயம் இல்லாமல் போய் வணிகம் செய்யணும். ஏன்னா அவர்கள் வணிகத்தை செய்யும்போது தான் வரி வசூல் பண்ண முடியும். போகிற வணிகரோட பொருட்களை பூரா யாராவது கொள்ளையடிச்சு போயிட்டான்னா கண்டிப்பாக அப்புறம் எங்கேருந்து வரி வசூல் பண்ண முடியும்? அப்போ இந்த போர்கள் வந்து 2 காரணம் தான். ஒன்று வந்து பெரிய நிலப்பரப்பாக இருந்தால் நிறைய வரி வசூல் பண்ணலாம், நிறைய வரி வசூல் பண்ணால் பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம். அப்போ பாதுகாப்பை உறுதிப்படுத்தினா நிறைய வரி வரும், நிறைய வரி வந்தால் தான் மன்னருக்கு காசு. சரியா? ஸோ அப்பத்துலேருந்தே அந்த வரியெல்லாம் இருந்திருக்கு, எப்போவுமே இருந்திருக்கு, எப்போதுமே வரிகள் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக சுங்க வரி அப்படிங்கிறது கட்டாயமான வரியாக இருந்திருக்கு. சுங்க வரினா இப்போ இந்த இது போடுறாங்களே சுங்கச்சாவடிகள், ஆமாம், டோல்கேட் மாதிரி தான். டோல்கேட் மாதிரிங்களா? ஓ, அப்போவே டோல்கேட்டில் இருந்திருக்கா? ஆமாம், அதுதான் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியது. அதாவது இந்த சுங்கத்து வழியாக போனீங்கன்னா அடுத்த சுங்கச்சாவடி போகிறவரை உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு தேவையான
பாதுகாப்பு வேலைகளை நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோன்றதை உறுதி செய்கிறதுக்கு தான் சுங்கவரி. சும்மா நடுவில் ரோட்டை போட்டு காசை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்போ குதிரை வண்டியில் போகிறவங்களுக்குலாம் அப்போல்லாம் வசூலிச்சிருக்காங்க காசு. ஆமாம் ஆமாம், சுங்கவரி வசூல் பண்ணி தான் அந்த பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த ஊருக்கு போய் சேர முடியும். ஓகே. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்குள்ளே போகும்போது என்ன பாதுகாப்பு இருக்குன்னே உங்களுக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பாக. இப்போவே பாதுகாப்பு கிடையாது. இப்போ போகக்கூடிய வேகமான வாகனங்கள்லேயே பாதுகாப்பு கிடையாது. அப்போ சாதாரண மாட்டு வண்டியில் போகும்போது என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? ஸோ மன்னர்களின் வேலை வந்து வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது. அப்போ வணிகர்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் தான் தொழில் நடக்கும். நம்ம ராஜேந்திரன் போன்றவர்கள்லாம் கடல் கடந்து படையெடுத்து போனாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க கடல் கடந்து படையெடுத்து போக வேண்டிய கட்டாயம் என்ன? இங்கேருந்து பொருட்களை கப்பலில் கொண்டு போகிறாங்க. அப்போ நடுவில் கடற்கொள்ளையர்கள் வந்துடுவாங்க. அப்போ வந்து ஒரு கப்பலை மொத்தமாக கொள்ளையடிச்சு போயிட்டான்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ அவங்களோட சோழர் நாட்டு எல்லையை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்தியாவோட ஈஸ்டர்ன் பார்டர் ஃபுல்லாக போய் பர்மா வர போய் அப்படியே மலேசியா அப்படியே போய் அந்த கேதா அப்புறம் கம்போடியா இந்த பகுதியெலாம் சுற்றிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இலங்கையோட கடற்கரைகள் இப்படி ஒரு ரவுண்டாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே தான் வங்காள விரிகுடா கடல் இருக்குது. அப்போ வங்காள விரிகுடா கடலில் சோழர்களுக்கு தெரியாமல் யாரும் உள்ளே வந்து கடற்கொள்ளையர்கள் உள்ளே வர முடியாது. இல்லை உள்ள இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போவாது சேட்டலைட் இருக்குது, வச்சு ரேடார் வச்சு எப்படி இப்படின்னு எல்லையை வந்து தீர்மானிக்க முடியுது, எப்படி போகணுன்றதெல்லாம் தெரியுது. அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. எப்படி சார் இப்படிலாம் போய் ரவுண்ட்? அதாவது வந்து துருவ நட்சத்திரத்தை வச்சு தான் அவங்க திசையை கணக்கிறது. பகலில் சூரியன், இரவில் துருவ நட்சத்திரத்தை வச்சு அது வடக்கு திசைனா அப்போ மற்ற 3 திசை எதுன்றது நீங்கள் அதே மாதிரி ஆமை போகிற வழித்தடத்தை வச்சு தான். சும்மா கதைமா சார், என்ன சார் சொல்கிறீங்க? அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் ஆமை வந்து ஒரு தடத்தில் போகுன்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை வச்சு இவங்க வழி கண்டுபிடிச்சி போகிறாங்கன்றதெல்லாம் வந்து சும்மா யூடியூப்பில் கதை விடுறதுக்காக வாய்க்கு வந்து அதெல்லாம் பேசுகிறாங்க. அது உண்மை இல்லையா? அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது. ஓகே. ஆமைகள் வந்து போகும். அதாவது கடலுக்கு நடுவுலையும் அது நீரோட்டம்னு சொல்லுவாங்க. இதான் நமக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஆறுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நிலத்தில் எப்படி ஆறு இருக்கோ அதே மாதிரி கடலுக்குள்ளேயும் ஆறு இருக்குது. அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கடலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தண்ணி வேகமாக ஒரு திசையை பார்க்க ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆமைகள் வந்து போகும்போது அந்த ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகணும்னா அந்த நீரோட்டத்தை பயன்படுத்தி போகும். அதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த நீரோட்டத்திலலாம் நம்ம போனோம்னா கப்பல் வந்து கண்ட்ரோலில் இருக்காது. சரியா? கப்பல் வந்து கண்ட்ரோலில் இருக்காது. கப்பல் கண்ட்ரோலில் இருக்கணும்னா அவங்க ஓட்டிகிட்டு போனால் தான் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போது நீங்கள் 2 வீலர் கார்லாம் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கிங்க, மேம்பாலத்துக்கு மேலே போயிடுறீங்க, நடு இதுக்கு போயிடுறீங்க. அப்படி போகும்போது கியரை எடுத்துட்டிங்கன்னா வண்டி தானாக வேகமாக போகுமா? ஆமாம். அப்போ அது புத்திசாலித்தனமான ஒரு வேலைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. வண்டி நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கியரை எடுத்துட்டிங்கன்னா அது கிராவிட்டியில் கீழே பார்க்க ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் கியரில் இருந்தால் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பீடில் அது போகும். கரெக்டாக? இது வந்து சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது. அக்கில் நீரோட்டம் இருக்குது, அது ஆமையை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. கப்பலை கொண்டு போய் அந்த நீரோட்டத்தில் விட்டாங்கன்னா கப்பலே அப்படியே வேகமாக போயிடும். அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாமே கதை. அதை வந்து சயின்டிஃபிக்கலாகவும் அது செய்ய முடியாது, ப்ரூஃப் பண்ணலை, செய்ய முடியாது. செய்யறது வந்து ஒரு பாதுகாப்பான வேலையே கிடையாது முதல்ல. அதை நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். வண்டி வந்து ஓடுது, ஆனால் உங்கள் கண்ட்ரோலில் ஓடலை, அது பாட்டுக்கு ஓடுதுன்னா கண்டிப்பாக அது மாதிரி தானே இது. அது வந்து ஆற்றுல ஒரு படகுல போகிறதுக்கு வேணால் நீங்கள் ஓரளவு சொல்லலாம். அப்போ கூட அந்த படகு ஓட்டுறவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவார். ஆற்றோட போக்கில் அப்படியெல்லாம் விட முடியாதுல்ல. கண்டிப்பாக. ஸோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சும்மா ஒரு கதை விட்டால் ஓவராக கதை விடுறதுன்ற மாதிரி கதை விடுற விஷயங்கள் தான் இதெல்லாம். அது துருவ நட்சத்திரம்னு சொன்னீங்கல்ல சார், அது என்ன சார்? அந்த ஸ்டார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏன்னா இப்போ ஆமையை பற்றி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் வந்து அது எப்போவுமே இடம் மாறாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஆமாம். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வடக்கு திசையில் மட்டும்தான் இருக்கும் அந்த நட்சத்திரம். ஸோ பகலில் வந்து நீங்கள் சூரியனை வச்சு கனெக்ட் பண்ணுறீங்களா, ராத்திரி நேரத்தில் சூரியன் இருக்காது. அப்போ சூரியன் இல்லைன்றப்ப என்ன பண்ண முடியும்? துருவ நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா இது வடக்குன்னு தெரிஞ்சிடும். அதை பொறுத்து மற்ற 3 திசையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல காம்பஸ் கண்டுபிடிச்சது சைனாக்காரங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சைனாவோட தென்பகுதி வந்து ஈக்குவேட்டாருக்கு கீழே வந்துருச்சு. அப்படி ஈக்குவேட்டாருக்கு கீழே வந்துருச்சுன்னா
ராத்திரியில் நீங்கள் கடல்ல இருந்து பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் தெரியாது. ஏன்னா அது பூமியோட வடக்கு பகுதியோட மேலே தான் இருந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும். பூமியோட வடக்கு பாதிக்கு கீழே வந்துட்டிங்கன்னா துருவ நட்சத்திரம் தெரியாது. அப்போ தான் அவங்க வந்து காந்தத்தை வச்சு காம்பஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா சவுத் சைனா சீவில் அவங்க ட்ராவல் பண்ணணுன்னா திசை தெரியணுன்னா துருவ நட்சத்திரம் இருக்காது. அப்போ எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றதுக்கு தான் காம்பஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை வச்சுக்கிட்டு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்றைக்கும் அதான் நம்ம வேலையே என்னென்னா, மனிதன் என்பவன் கருவிகளை கண்டுபிடிக்கும் ஒரு விலங்கு. தொடர்ந்து நம்ம கருவிகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கும். அதை பாதுகாக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த அடுத்தடுத்து படையெடுப்புகள் வந்து நடந்தது. கஜி முகமது ஆகட்டும், முகலாயர்கள் ஆகட்டும், அடுத்தடுத்து படையெடுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. அதனால நார்த் இந்தியா வந்து ரொம்பவுமே அடி வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த சவுத் சைடு வந்து அந்த அளவுக்கு வந்து வரலை. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற நிலப்பரப்பே ஆகட்டும், அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் ஒரு ரீசன். இன்னொரு பக்கம் வந்து கடல் இருந்துச்சு. இதில் இன்னொரு பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து பொதுவாகவே ரொம்ப வீரமானவர்கள். அதனால வந்துட்டு அவங்களால உள்ள கூட நுழையவே முடியலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவ்வளவு வீரமானவர்கள் தமிழர்கள் நினைக்கும் போது பெருமையா இருக்குல்ல. வீரமான தமிழர்கள் தான் வெள்ளைக்காரன் அடிமையா இருந்தாங்க. அது பிரிவினை இல்லை சார். அது என்ன பிரிவினை? ஜாதி மதத்தை காட்டி நம்மளை பிரிச்சுட்டாங்க, அதனால ஈஸியாக ஆண்டுட்டாங்க. ஜாதி மதத்தை உங்களுக்கு ஏற்றுக்க சொல்லி சொன்னது யாரு? அப்போ அது அந்த இடத்த நோக்கி உங்க கேள்வி வைக்கணும். அந்த சாதியெல்லாம் ஏற்றுக்க சொல்லி உங்களை மண்டையை கழுவி ஏமாத்தினது யாரு அப்படிங்கிற கேள்வியை தான் முதல் கேள்வியாக வைக்கணும். அப்போ சாதி மதத்தை காட்டி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்கன்னா, அதை சாதி மதத்தை உங்கள் மண்டையில் ஏற்றுனது யார்? அது ஒரு குறிப்பிட்ட கூட்டம். அந்த கூட்டத்தோட பேச்சை நம்ம இன்றைக்கும் கேட்டுகிட்டு இருக்கோமே, அது தப்பு இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடத்துக்கு தான் போனீங்கன்னா தான் அந்த வரலாறு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ வீரம்னு சொல்கிறோமே, அந்த வீரமான தமிழர்கள் யார்கிட்ட அடிமையாக இருந்தாங்கன்னா வெள்ளைக்காரன்ட்ட தான் அடிமையாக இருந்தாங்க. எல்லாரும் யாரை கேட்டாலும் நான் ஆண்ட பரம்பரைன்றாங்க. உண்மையான ஆண்ட பரம்பரை வெள்ளைக்காரன் தான். இந்தியாவில் உண்மையான ஆண்ட பரம்பரை வெள்ளைக்காரன் தான். அவன் தான் கடைசியில் சரி எனக்கு போகுது நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போனான். அப்படியெல்லாம் இல்லை சார். அகிம்சை வழியில் போராடினா, சுபாஷ் சந்திர போஸ் போராடினார். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ வருஷமாக போராடினாங்க? 200 வருஷமாக போராடினாங்க. எவ்வளோ வருஷம் போராடினாலும் கடைசியாக 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இதெல்லாம் உட்காந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு தான் அவன் கொடுத்துட்டு போனான். போராட்டத்தின் காரணமெல்லாம் அவன் கொடுக்கல. இருக்கிற தலைவலியில் இதையும் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியல, எப்படியும் நீங்கள் நாசமாக போங்கன்னு விட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டானே தவிர, ஸோ நம்ம போராடி வாங்கணும்னு நம்ம சொல்லிக்கலாம். வேணா அது வேணால் சொல்லிக்கலாம். கொடுத்தது வந்து நம்ம என்ன ஆயுதம் ஏந்தி சண்டை போட்டு அவனை துரத்தி விட்டு நம்ம ஜெயிச்சோம்மா? அப்படிலாம் இல்லையா? நம்மள்கிட்ட நம்ம ஜனத்தொகை அவ்வளோ ஜனத்தொகை இருந்தாலும் கடைசியாக எப்படி நம்ம வாங்கணும்? அவனாக கொடுத்துட்டு போனது தான் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். அதனால தான் நமக்கு அந்த சுதந்திரத்தோட அருமையும் தெரிய மாட்டேங்குது. அதான் இப்போ சொன்ன மாதிரி உண்மையாலுமே வந்து முகலாயர்களாகட்டும் இல்லை வேறு யாராகட்டும் உள்ளே நுழையக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ பாதுகாப்பு அரணாக இருந்ததா தமிழ்நாடு? அப்படிலாம் கிடையாது. ஒரே வரியில் பொசுக்குன்னு முடிச்சிட்டீங்க. எவ்வளவு வீரம் தெரிந்த மண்ணு நான் ரொம்ப தமிழை பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவுரங்கசீப் காலத்தில் மொத்தம் இந்த இந்தியாவும் ஒரே கண்ட்ரோலில் தானே இருந்தது. ஆப்கானிஸ்தானில் தொடங்கி தமிழ்நாடு வர எல்லாமே அவுரங்கசீப் கண்ட்ரோலில் தானே இருந்தது. இப்போ இந்த மோடிஜி மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்கிற அகண்ட பாரதம் இப்போ வரைக்கும் பாஜகவில் உள்ள வர முடியல தமிழ்நாட்டுக்குள்ள. அதுக்கு காரணம் பெரியார். அதுக்கு பெரியார் தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. பக்தியாக இருப்பவங்களாக இருந்தாலும் சரி, பக்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பெரியார் சொன்ன நல்ல கருத்துக்களை எது கரெக்டாக அதை எடுத்துக்கிட்டதுனால இன்றைக்கி வர பாஜக உள்ளே வர முடியல. அப்படி எடுக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இதுக்குள்ளே பாஜக உள்ளே வந்திருக்கும், புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கும், எல்லாமே நாசமாக போயிருக்கும். அப்போ நம்ம இப்போது என்ன கவனத்தில் இருக்கிறோமோ அந்த கவனத்தோடு இருந்தால் தான் வரலாறு பேசுகிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். வரலாற்றில் பல தவறுகள் இருக்கும், பல சரியான விஷயங்கள் இருக்கும். எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லைன்றதை நாம் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம், இந்த பக்கம் கீழடி. ஸோ ரெண்டுத்தில் எது முதன்மை நாகரிகமாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாதுமா. இன்னும் அதுக்கு உண்டான ஆய்வுகள்லாம் முடியவே இல்லை. ஆய்வுகளில் இருக்கும்போதே இது ஃபஸ்ட்டு அது செகண்டுன்னு சொல்கிறதுலலாம் ஒரு சரியான விஷயமா இருக்க முடியாது. சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கு, இங்கேயும் நாகரிகம் இருந்திருக்கு, ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு 2000-3000 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்றது கூட இன்னும் உறுதி செய்யப்படலை. இல்லை, உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடாமல்
மோடி அரசாங்கம் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுமே தவிர அதில் இது நம்மளா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடக்கூடாது. வரலாற்று ஆய்வாளர்லாம் கிடையாது, நான் வரலாறு படிக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோதான். வரலாற்று ஆய்வாளர், நான் வரலாற்று ஆய்வாளர், யூடியூப்பில் பேசுகிற எல்லோரும் வரலாற்று ஆய்வாளர்னா அப்புறம் ஏஎஸ்ஐயில் வேலை பார்க்குறவங்களாம் யார்? அவங்க தான் வரலாற்று ஆய்வாளர். சரியா? நம்ம தான் வேணால் வரலாற்று ஆர்வலர்னு சொல்லிக்கலாம். வரலாற்று ஆர்வலர் அப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாமே தவிர வரவும் போகிறவங்களாம் வரலாற்று ஆய்வாளர்னா அப்போ ஏஎஸ்ஐயில் வேலை பார்க்குறவங்களாம் யார்? கண்டிப்பாக 10 வருஷம் 15 வருஷம் காலேஜில் படித்து அதுக்கப்புறம் உட்காந்து அதையே முழு நேர வேலையாக செஞ்சுட்டு இருக்கிற அவங்க தான் வரலாற்று ஆய்வாளர்கள், அவங்க தான் வரலாற்று அறிஞர்கள். சரியா? நம்மலாம் வரலாறு பிடிக்கும், அதனால நமக்கு பிடிச்ச விஷயங்களை படிச்சுட்டு நம்ம அதுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிட்ட கோணத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறோம். கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வரலாறுல படிக்கும்போது சோழ மன்னர்கள் பற்றியும் பாண்டிய மன்னர்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டே இருப்போம். சேர மன்னர்கள் பற்றி அவ்வளோ விஷயங்கள் வெளியே வர்றதே இல்லை. என்ன செய்தார்? அவருடைய புகழ் வந்து மழுங்கடிக்கப்பட்டிருக்கா, இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கா? இல்லைம்மா, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் அவங்க பெரிய மன்னர்கள்லாம் கிடையாது, அவ்வளோதான் விஷயமே. அது சோழர்களாக இருந்தாலும் சரி, பாண்டியர்களாக இருந்தாலும், சேர மன்னராக இருந்தாலும் யாரும் அவ்வளோ பெரிய ராஜாலாம் கிடையாது. சோழர்கள் காலத்தில் ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் காலத்தில் மிக சிறப்பாக இருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு அப்புறமே இல்லை, அதுக்கு முன்னாடியும் இல்லை. சரியா? அதெல்லாம் வந்து நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு சினிமா பார்த்துட்டு இதில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்லாம் நினச்சிட்டு. தஞ்சை பெரிய கோவில்லாம் நம்ம பார்க்குறோம். ஆமாம்மா, அதான் சொன்னேனே, ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் இந்த 3 பேர் காலத்தில் மட்டும்தான் அது சிறப்பாக இருந்தது. ஓகே. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி பெருசாலாம் ஒன்றும் இருந்தது கிடையாது. பாண்டியர்கள் காலத்துலையும் பெருசாலாம் இருந்தது கிடையாது, சேர மன்னர்கள் காலத்துலையும் பெருசாலாம் இருந்தது இல்லை. எல்லாம் அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள், அவ்வளோதான். அந்த ஒரு ஊர், அதை சுற்றி இருக்கிற ஏரியா அவங்க கண்ட்ரோலு, அவ்வளோதான். அதை பற்றிய பாடல்கள் நிறைய இருக்கிறதுன்றதை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற ராஜா மாதிரிலாம் கற்பனை பண்ணிட்டு. பொன்னியின் செல்வன்லாம் பார்த்துட்டு எவ்வளோ பொன்னியின் செல்வன்லாம் ஃப்ராடு கதை. அது ஒரு ஃப்ராடு கதை. அந்த கதை பற்றி அந்த கதையே மொத்தத்தில் பொய் கதை. அந்த கதையில் சொல்லியிருக்க ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது. அந்த கதை முழுக்க 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 ஒரு பொய் பித்தலாட்டமான ஒரு கதை. அப்போ அந்த வந்தியத்தேவன்லாம் வாழ்ந்தாங்களா இல்லையா? வாழ்ந்தவங்க இருக்காங்கம்மா, ஆனால் அவங்க சொல்கிற கதை இருக்குல்ல, அந்த சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் பூரா பொய். அதில் ஒரு சம்பவம் கூட உண்மை கிடையாது. அது கற்பனை கதை கூட கிடையாது, பொய் கதை. அது பொய் கதை. கற்பனைனா வேற, இது வந்து பொய்யான ஒரு கதை. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவங்கள பற்றின ஒரு நிறைய தகவல்கள் வந்துட்டு தெரியாத தகவல்கள் வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.